ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ ஆஷாட நவராத்திரிக்கு எப்படி வீட்டில் வாராகி தாயை வழிபாடு பண்ணலாங்கிறது தான் இன்றைய பதிவாக கொடுத்துருக்கேன். கலசம் வைத்து எப்படி வழிபாடு பண்ணலாம், கலசம் இல்லாமல் திருவுருவச் சிலை திருவுருவ படத்தை மட்டும் வைத்து எப்படி வழிபாடு பண்ணுவது, இதெல்லாம் இல்லைன்னா எப்படி நார்மலாக தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாங்கிறது முழு டீட்டெயிலும் பதிவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா தோழிகளுக்குமே ரொம்பவே நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஷாட நவராத்திரிங்கிறது ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இருக்குல்ல, அந்த அமாவாசைக்கு அப்புறம் எப்போ சிவராத்திரி வருதோ அன்னையிலேருந்து 9 நாட்கள் தொடர்ந்து கொண்டாடப்படுது. இந்த ஆண்டு பார்க்கும்போது ஜூன் 26ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை துவங்கி ஜூலை 4ஆம் தேதி அடுத்த வெள்ளிக்கிழமை 9 நாட்களும் நம்ம வீட்டில் பூஜைகள் பண்ணலாம். அருகில் கோயிலில் இருக்கவங்க போய் கோயிலில் வழிபாடு பண்ணலாம். இல்லை வீட்டில் சிலைகள் திருவுருவச் சிலை இருக்குங்கிறவங்க வீட்டிலே வழிபாடு பண்ணலாம். சில பேர் கலசம் வைத்து வழிபாடு பண்ணுவாங்க. புதுசாக இந்த ஆண்டு தான் கலசம் வைக்கிறீங்கன்னா இந்த முறைப்படி கலசம் வைங்க. இது வாழை இலை வைக்கணும். நான் இன்றைக்கி தாம்பலம் வச்சுருக்கேன். தாம்பலத்து மேலே ஒரு வாழை இலை விரிச்சுட்டு அதில் நல்லா பச்சரிசி, மஞ்சள், கொஞ்சோண்டு குங்குமம் வச்சுட்டு, இன்றைக்கி நான் ஜலம் தான் எடுத்திருக்கேன். ஜலத்துக்கு பதிலாக பச்சரிசி எடுத்துக்கணும்னா பச்சரிசி எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக ஜலம் எடுத்துகிட்டு அதில் பன்னீர் விட்டுக்கலாம். அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சந்தனம், பூவு, ஜவ்வாது பவுட்ரு, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், அர்த்தர் இதெல்லாம் ஊற்றிட்டு குங்குமமும் அதில் சேர்த்துக்கணும். தேங்காய் அழகாக சில பேர் மட்டையோடு வைப்பாங்க, சில பேர் உரிச்சிட்டு வைப்பாங்க. தேங்காய் நல்லா மஞ்சள் நல்லா தடவி நான் அம்பிகையோட முகத்தை லைட்டாக வரைஞ்சிருக்கேன். கொத்து வச்சு அது மேலே தேங்காவை பிரதிஷ்டம் பண்ணிவிட்டு அம்பிகைக்குரிய மந்திரங்கள் பாராயணம் பண்ணும். அதில் அம்பிகை வீழ்ச்சி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாராயணம் பண்ணோம். இல்லை கலசம்லாம் வச்சு வழிபாடு பண்ண முடியாது, திருவுருவச் சிலை இருக்குது, திருவுருவ படம் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த 9 நாட்களும் அம்பாளுக்கு திருவுருவச் சிலைக்கு பாலாபிஷேகம், பன்னீர், ஒவ்வொரு நாளைக்கு அழகாக ஒவ்வொரு அபிஷேகம், முடிஞ்ச பட்சம் 3 அபிஷேகம் தினம்தோறும் பண்ணிடுங்க. பால், மஞ்சள், குங்குமம், பஞ்சாமிர்தம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று பண்ணி அம்பாளை வழிபாடுக்கலாம். டெய்லியும் ஒவ்வொரு எளிமையான ஒவ்வொரு நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணலாம். இன்றைக்கி நான் பாலாபிஷேகம், மஞ்சள், குங்குமம் தான் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அம்பிகைக்கு நல்ல வாசமான பூக்கள்லாம் அழகாக சூடிக்கலாம். இந்த 9 நாட்களும் பார்த்தா நம்ம என்ன வரம் கேட்குறோமோ அம்பிகை அதை கண்டிப்பாக கொடுப்பாங்களாம். இந்த 9 ஆஷாட நவராத்திரியும் இரவு பொழுதுங்கிறது தான் அம்பிகைக்கு ரொம்பவே உகந்தது. இரவு பொழுதுங்கும் போது மாலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நம்ம அம்பாளை வழிபாடு பண்ணலாம். இரவு நேரத்தில் வழிபாடு பண்ணும் போது நம்ம தூபம் காட்டும் போது அதில் வெண்கடுகு போட்டு தூபம் காட்டும் போது எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும். இந்த 9 நாட்கள் அம்பிகை காத்திருப்பாங்களாம். யார் நல்ல தூய அன்போடும் தூய மனசோடும் அம்பாளை வரவேற்கிறாங்களோ அந்த வீட்டில் சட்டுன்னு அமர்ந்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு எந்த மந்திரமும் தெரியலனாலும் சாதாரணமாக வாராகி தாயே வருக வருக அப்படின்னு சொல்லி 21 முறை சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணி தீபம், தூபம், நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணலாம். சிலையும் இல்லை, திருவுருவ படம் மட்டும் இருந்தால் அதற்கு புஷ்பம் சாத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு 9 நாளும் வழிபாடு பண்ணலாம். இது எதுவுமே இல்லை, ஆனால் அம்பாளை நான் வழிபடணும் அப்படிங்கிறவங்க அழகாக ஒரு விளக்கு எடுத்து மண்ணகலாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் நெய் விட்டு அதில் அம்பாளை நினச்சி நம்ம விளக்கேற்றுறோம். அந்த ஒளியில் வாராகி தாய் இருக்காங்கன்னு வச்சு விளக்கேற்றிட்டு அந்த ஒளிக்கு நம்ம பூஜை பண்ணலாம். பூஜை பண்ணும் போதும் அம்பாள் வீட்டில் அமர்ந்து நமக்கு வேணுங்கிற வளங்களை அள்ளி தருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. மெயினாக அம்பாளை வழிபடும் போது நமக்கு எதிரி தொலை நிச்சயமாக இருக்கவே இருக்காது. இந்த கலசத்தை 9 நாட்களும் நாளைக்கு பிரதிஷ்டம் பண்ணிட்டோன்னா, ஆஷாடம் நவராத்திரியோட முதல் நாள் பிரதிஷ்டம் பண்ணிட்டோன்னா
9 நாள் வரைக்குமே அந்த கலசத்தை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. 9 நாட்களுமே கண்டிப்பாக பூஜை பண்ணணும். 10வது நாள் எடுத்து அந்த தண்ணியை வந்து வீடு முழுக்க தெளித்து விட்ருங்க. தெளிச்சுட்டு மீதி வந்து அதில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் மரத்தடியிலையோ இல்லை நீர்நிலையில கொண்டு போய் விட்டுருங்க. காலில் மிதிப்படுற அளவுக்கு எதையும் வந்து இது பண்ணாதீங்க. பச்சரிசி வச்சுருந்தால் அதை வந்து நம்ம சாப்பாடு வந்து வடிக்கும்போது வந்து அதோடு சேர்த்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல்லாம் வைப்போம்ல, அதோட நெய்வேத்தியமாக வந்து வச்சிடலாம். அவ்வளோ ரொம்ப எளிமையான பூஜையை நான் பண்ணி இன்றைக்கி வந்து காட்டியிருக்கேன். பூக்களால் வந்து அழகாக அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். கலசம் வைக்கும்போது கலசத்தில் நூல் வந்து கண்டிப்பாக சுற்றணும். இன்றைக்கி நான் டெமோ வீடியோன்னு சொல்லிட்டு நூல் சுற்றலை. நூல் சுற்ற தெரியாதவங்க அட்லீஸ்ட்டு வந்து வெள்ளை நூலில் மஞ்சளை நல்லா கலந்து கரெக்டாக வந்து அந்த கழுத்து பகுதி இருக்குல்ல, கலசத்தோட கழுத்து பகுதியில் கட்டிங்க. அம்பாளுக்கு வந்து தாலி சரடு கண்டிப்பாக ஒன்று போட்டுருங்க. விரலி மஞ்சள் கிடச்சா ரொம்பவே சிறப்பு. விரலி மஞ்சள் மாலை சாத்தும் போது நம்மளுடைய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவாங்க. நான் இன்றைக்கி டெமோ வீடியோன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து ரொம்ப டீப்பாக வந்து செஞ்சு காட்டல. கொஞ்சம் எளிமையான முறையில் தான் செஞ்சு காட்டியிருக்கேன். கடன் பிரச்சனை இருக்கவங்களும் எதிரிங்க தொல்லை இருக்கிறவங்களும் வாராகி இந்த 9 நாள் வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக அதுலேருந்து விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும். அம்பாளை வழிபடமும் 9 நாட்களும் வந்து வீடு வந்து சுத்தபத்தமாக இருக்கணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாதான்னு கேட்டால் பூஜை பண்ணுற நீங்கள் சாப்பிடாதீங்க. வீட்டில் உள்ள மற்றவங்கள வந்து வற்புறுத்த வேணாம். அவங்க நான்வெஜ் கேட்டால் அவங்களுக்கு வந்து தாராளமாக செஞ்சு கொடுத்துருங்க. அவங்கெல்லாம் வருத்தப்படுத்திட்டு நம்ம பூஜை பண்ணுற வசதி நமக்கு எந்த ஒரு பலனும் வந்து கிடைக்க போகிறது இல்லை. எல்லோருக்குமே வந்து வாராகியோட முழு அருளும் கிடைக்கட்டும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கும் ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.